கூடி ஜெபித்து கொண்டிருந்தார். ஜெபம் உங்கள் வாழ்க்கையிலே அசைவை உண்டாக்கும். கவனிங்க, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. நான் இந்த பைபிள் ஸ்டடியில எங்க சொல்லிக் கொடுத்தேன்? ஒரு வீட்டுல சொல்லிக் கொடுத்தேன். இந்த வாரத்துல ஒரு பென்சில் வாங்குறதுக்கு நீங்க எவ்வளவு நாள் ஜெபிக்கலாம்னா, ஒரு நாள்ல உங்களுக்கு கிடைச்சிடும். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் எனக்கு ஒரு பென்சில் வேணும் அப்படின்னு ஜெபம் பண்ணீங்கன்னா ஒரு நாள்ல கிடைக்கும். ஆனா ஒரு குழந்தை வேணும், எனக்கு ஒரு வேலை வேணும், எனக்கு ஒரு வீடு வேணும், உன்னதமான அனுபவங்கள், ஆவிக்குரிய அனுபவங்கள் எனக்கு வேணும்னு சொன்னா, ஒவ்வொரு ஜெபத்திற்கும் ஒவ்வொரு தேவைக்கும் ஒரு ஜெப அளவை ஆண்டவர் வைத்திருக்கிறார். நல்லா கவனிச்சுக்குங்க. சில நேரம் நீங்க 100 நாள் ஜெபிச்சு பெறுகிற ஒரு பொருளுக்காக வேண்டி, ஒரு காரியத்துக்காக வேண்டி நீங்க 5 நாள் ஜெபம் பண்ணிட்டு அதை கேட்டீங்கன்னா ஆண்டவர் தரமாட்டாரு. அந்த ஜெபம் எது வரைக்கும் செய்யப்பட வேண்டும் என்றால், கடைசி நாள் நாளைக்கு கிடைக்க போது அப்படிங்கிற இன்னைக்கு நீங்க ஜெபத்தை தளர்ந்து நிறுத்திவிட வாய்ப்புண்டு. அது கிடைக்காது. கவனிச்சுக்கோங்க. அந்த கடைசி கையில சேருகிற வரைக்கும் நீங்கள் ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அது திருமணமா இருக்கட்டும், அது குழந்தை பேரா இருக்கட்டும், அல்லது எனக்கு ஒரு வீடு வேணும், ஒரு வாகனம் வேணும், எதுனாலும் வச்சுக்கோங்க. நீங்கள் ஆண்டவர் விரும்புகிற அளவு ஜெபிக்காவிட்டால் ஆண்டவர் கிரியை செய்யவே மாட்டார். அசைகிற அளவுக்கு அவங்க அந்த ஜெபத்துல அவங்க தரித்து கொண்டே இருந்தாங்க. அண்ணாளுக்கு இந்த சத்தம் கேட்கிற வரைக்கும், அதாவது ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு ஃபீலிங் குழந்தை கிடைச்சிருச்சுன்னு கிடைக்கிற வரைக்கும் வெகு நேரம் அவள் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருந்தாள் அப்படின்னு சொல்லி இருக்குது. தானியேல் ஒரு தூதன் இறங்குற வரைக்கும் ஜெபத்திலே அவன் தரித்திருந்தான். கவனிங்க, ஒவ்வொரு ஜெபத்தின் அளவு வித்தியாசமா இருக்குது. நீங்க குறைவா ஜெபம் பண்ணா குறைஞ்ச விளைவுகள் தான் உங்க குடும்பத்துல உண்டாகும். நிறைய ஜெபிச்சீங்கன்னா நிறைய விளைவுகள். ரொம்ப சிம்பிள் தெரியுங்களா? நீங்க ஜெபத்தை பத்தி ரொம்ப போர் அடிக்குதுன்னு